நம் பூமியின் மையப்பகுதி எதிர் திசையில் சுற்றத் தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதற்கு என்ன காரணம், இதனால் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நிலவில் குடியேறுவது, செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவது குறித்து விவாதிக்கப்பட்டு வரும் இந்த காலத்தில் கூட நம் பூமியின் மையப்பகுதியை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது என்பது அறிவியலின் நீங்காத மர்மமாகவே உள்ளது. இதற்கு காரணம், நம் பூமியின் மையப்பகுதி என்பது சுமார் 5000 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் உள்ளது. இந்த நிலையில்தான் நம் பூமியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இன்னர் கோர் முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக நம் பூமி ஒரு பக்கம் சுற்றிய நிலையில் இப்போது திடீரென தன் திசையை மாற்றி வேறு திசையில் சுற்றத் தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நம் பூமியானது கிரஸ்ட், மேண்டில், வெளிப்புற மையம் மற்றும் உட்புற மையம் ஆகிய 4 அடுக்குகளாக உள்ளது. உலகம் அதன் பாதையில் சுற்றி வரும் வேளையில் பூமியின் மையத்தில் உள்ள திடமான மெட்டல் மற்றும் நிக்கல் உலோகங்களால் ஆன இன்னர் கோர் என்று அழைக்கப்படும் பந்து போன்ற அமைப்பு எதிர் திசையில் சுற்றி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். 1936ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த நில அதிர்வு நிபுணர் லெக்மான் இதனை கண்டுபிடித்துள்ளார். அப்போது முதலே இந்த இன்னர் கோர் குறித்து ஆய்வாளர்கள் தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இதனை ஆய்வு செய்வதில் முக்கியமான சவால் என்னவென்றால், இந்த இன்னர் கோரை எந்த ஒரு ஆய்வாளராலும் நேரடியாக கண்காணிக்க முடியாது. பிறகு எப்படி இதனை ஆய்வு செய்கிறார்கள் என்று கேட்டால், நம் பூமியில் பெரிய நில அதிர்வுகள் ஏற்படும் போது அப்போது ஏற்படும் அலைகள் எப்படி வருகிறது, எந்த திசையில் வருகிறது என்பதை வைத்தே இந்த இன்னர் கோர் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள முடியுமாம். இது தொடர்பாக ஆய்வாளர்கள் கூறுகையில் 1970களில் தான் முதன்முறையாக இன்னர் கோர் சுற்றும் திசை அவ்வப்போது மாறும் என்ற கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்போது அதனை யாரும் ஏற்கவில்லை. இதற்கிடையேதான் புதிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதாவது, முதலில் இந்த இன்னர் கோர் பூமியை விட வேகமாக சுற்றி கொண்டிருந்தது என்றும் அதன் பிறகு அதன் வேகம் மேலும் குறைந்த நிலையில் இறுதியில் அது தன்னுடைய திசையை முழுமையாக மாற்றி சுற்றி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். மேலும் இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். பூமியின் மையப்பகுதியின் சுற்று வேகம் குறைவதால் காந்த மண்டலத்தில் மாற்றம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். இந்த மையப்பகுதி என்பது இரும்பு மற்றும் நிக்கல் ஆகிய உலோகங்களால் உருவானது. எனவே அதன் சுற்று வேகத்தில் பாதிப்பு ஏற்படும் போது அது பூமியின் மேற்பரப்புகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்துமாம். இந்த காந்த மண்டலத்தின் கதிர்வீச்சுகள் சூரியனிலிருந்து பூமியை காக்கும் அரணாக திகழ்கின்றன. அதே சமயம் இந்த காந்த மண்டலம் பூமி தன்னுடைய பாதையில் சுற்றி வரும் நேர அளவுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாதாம். சொல்லப்போனால் ஒரு நாளின் கால நேரத்தில் மைக்ரோ நொடி மாற்றத்தை இது ஏற்படுத்தக்கூடுமாம். எனவே இன்னும் பல வருங்கால ஆராய்ச்சிகள் மூலம்தான் இதனை தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.